அகங்காரம் இருக்கிற இடத்துல கடவுளுக்கு இடம் கிடையாது. யார் ஒருவர் நான் தான் பெரியவன் ஒருத்தர் நினைக்கிறானோ அப்பொழுதே ஆண்டவரே நீ சின்னவன், கடவுளை சின்னசா மாத்திட்டான் அந்த இடத்துல, அங்க இடம் இல்லை. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய இல்லத்தை நீ என்னவா மாத்தாத, சந்தையா மாத்தாத, சந்தையா மாத்தாத. அப்ப நம்முடைய உடல் இன்னைக்கு என்னவா மாறி இருக்கிறது? இந்த ஃபேன் பக்கத்துல கொஞ்சம், என்னுடைய இல்லத்தை என்னவா மாத்தாதீங்க, சந்தையா நீ மாத்தாத. அன்மக்களை சிந்திச்சு பாருங்க, சந்தைக்கு என்ன ஸ்பெஷல்? சந்தைக்கெல்லாம் போயிருக்கீங்களா? சந்தைக்கு போயிருக்கீங்களா? கண்டிப்பாக போயிருப்போம். நம்ம மீன் வாங்குறதுக்கும் இறைச்சி வாங்குறதுக்கும் மரக்கறி வாங்குறதுக்கெல்லாம் போயிருப்போம். சந்தைக்கு போகிற பொழுது சந்தையினுடைய சூழல் என்னது? சந்தையில் இருக்கிற சந்தையில் நிறைய கடைகள் இருக்கு இல்லையா? நீங்கள் போகிற ஒரு பக்கம் மரக்கறி இருக்கும், ஒரு பக்கம் மீன் இருக்கும், அதெல்லாம் அப்படி வச்சுருப்பாங்க அந்த இடத்துல. அப்போ யாராவது சொல்லி பார்த்துருக்கீங்களா, ஐயோ ஐயோ நீ என் கடைக்கு வர வேண்டாங்க, என் கடையில் வந்து வாங்க வேண்டாம், பக்கத்து கடையில் அந்த அண்ணன் கடை போட்டிருக்கிறார், அந்த கடையில் போய் வாங்க அப்படி யாராவது சொல்லுவ கேட்டிருக்கீங்களா? என்ன சொல்லுவாங்க? யோ அந்த கடைக்கு போவாதியா, அந்த கடையெல்லாம் சொத்த கத்திரிக்காய், அங்கிருந்தெல்லாம் புளுத்து போனது, அவங்கிட்ட வாங்காது, எங்கிட்ட யார்கிட்ட வாங்கு, எங்கிட்ட வா, எங்கிட்ட வா, எங்கிட்ட வா. காரணம், ஆண்டவர் ஏன் சொல்றாரு, என்னுடைய தேவாலயத்தை சந்தையாக மாற்றாதே என்று சொல்ல காரணம் என்ன தெரியுமா? சந்தையினுடைய மனநிலை என்பது நான், எனது, என்னுடையது என்று சொல்லக்கூடிய ஒரு சுயநல மனநிலை தான் சந்தை மனநிலை என்பது. அப்ப நான் தேவாலயத்துக்கு வருகிற பொழுது நான் என்னுடையது, என் சொத்து, என் இடம், இந்த இடத்த விட்டு கொடுக்க மாட்டேன். கோயிலில் வந்தா அங்க நான் தான் உட்காருவேன், வேறு யாரும் இடம் கிடையாது, இந்த இடத்துக்குள்ள எவனும் வரக்கூடாது என்றெல்லாம் நான் நினைக்கிறேன். அப்படின்னா நான் என்னுடைய தேவாலயத்தை என்னவா மாத்திட்டு இருக்கிறேன்? சந்தையாக மாற்றி கொண்டிருக்கிறேன். மக்களே சிந்திச்சு பாரு. அதான் பவுல் சொல்றாரு, உன்னுடைய உடல் கடவுளின் தேவாலயம். எப்ப நான் அழிக்கிறேன்? நான், எனது, என்னுடையது, நான் தான் பெரியவன், நான் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு யார் ஒருவர் அகங்காரத்தோடு இருக்கிறாங்களோ, எப்போ என் தலையில அகங்காரம் வந்துடுச்சோ அதற்கு பிறகு அங்க அந்தோனியாருக்கு இடம் இல்லை, மாதாவுக்கு இடம் இல்லை, சூசேப்பருக்கு இடம் இல்லை, ஆண்டவருக்கு இடம் கிடையாதுங்க. அதுக்கப்புறம் நீ என்ன பக்தனாயிருந்து என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம் நமக்கு? காரணம் என்ன? என் தலையில் அகங்காரம் குவிந்திருக்கிறது, அகங்காரம் குவிந்திருக்கிறது. அங்க கீழ்ப்படிதல் இருக்காது. இந்த அகங்காரம் வந்துடுச்சுன்னா பங்குச்சாமியார் சொல்றது எனக்கு பெருசு கிடையாது, ஆயர் சொல்றது நீ என்ன நான் என்ன கேட்கறது சொல்லுவோம் நாம. நீ சொன்னா நான் கேட்டுறோமாக்கும், நாங்க வைக்கிறதான் சட்டம், இந்த ஊர்ல இப்படிதான் இருப்போம் என்று சொல்றோம். பார்த்தீங்களா? இந்த எங்க மரபு. அது உங்க மரபினுடைய வெளிப்பாடு அல்ல, இந்த ஊரினுடைய கிராமத்தினுடைய ஒரு மரபினுடைய வெளிப்பாடு அல்ல, அது உங்களுடைய அகங்காரத்தின் வெளிப்பாடு. நான் சொல்றதான் சரி என்று சொல்லக்கூடிய அந்த மனநிலை என்பது நரகத்தினுடைய மனநிலை. அது நரகத்தினுடைய மனநிலை. காரணம், அந்த நரக சாத்தான் சொல்லுவான், நான் சொல்றதான் சரி, கடவுள் சொல்றது நீ கேட்காத. அப்ப அதான் சந்தை மனநிலை. நான் சொல்றது தான் சரி, எங்க ஊர்ல நாங்கள் இப்படிதான் இருப்போம் என்று நினைக்கிற அப்படின்னா மக்களே, அந்த ஊர் நரகமா மாறி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அர்த்தம். காரணம், யாருடைய வார்த்தை நான் கேட்க மாட்டோம், யாருடைய வார்த்தையும் கேட்க மாட்டோம். கடவுளுடைய வார்த்தை எங்களுக்கு வேண்டாம், சாமியாருடைய வார்த்தை எங்களுக்கு வேண்டாம், திருச்சபை சொல்ற போதனை எங்களுக்கு வேண்டாம், நான் சொல்றதான் சரி என்ற ஒரு எண்ணம் வந்துடுச்சுனாவே அந்த ஊர் நரகமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதுல ஒரு சந்தேகமும் கிடையாது. அன்புக்குரியவர்களே, அது சந்தையாக மாறிக்கொண்டிருக்கிறது. எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார் திருவெளிப்பாடு புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 20வது வார்த்தை. திருவெளிப்பாடு புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 20வது வார்த்தை. வாசிங்களேன். திருவெளிப்பாடு தொடக்கத்தை தர்றீங்க. திருவெளிப்பாடு கடைசி புக்கு, கடைசி புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 20வது வார்த்தை. இதோ நான் உங்கள் கதவருகில் வந்து தட்டி கொண்டு நிற்கிறேன், யாராவது என் குரல் கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே வந்து உன்னோடு உணவருந்துவேன்.
எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. 3 காரியங்கள் ஆண்டவர் சொல்லி வைக்கிறாரு. நான் உன் கதவை தட்டுவேன். எதுக்காக தெரியுமா? ஆண்டவருக்கு தெரியும். அன்புக்குரியவர்களே, சிந்திச்சு பாருங்க. நான் அந்த சாலையில் நடந்து போறேன். நான் உங்க வீடு இருக்குது, உங்க வீட்டுக்கு நான் கதவை பூட்டி இருக்குது. நான் கதவை தட்டுறேன். தட்டும்போது நீங்க என்ன கேட்பீங்க? என்கிட்ட என்ன கேட்பீங்க? உங்களுக்கு என்ன வேணும் கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? நான் கதவை தட்டிட்டேன், கதவை திறந்த உடனே உனக்கு என்னையா வேணும் அப்படி நான் கேட்டா உங்களுக்கு கோபம் வருமா வராதா? காரணம், ஆனால் அன்புக்குரியவர்களே, இங்கே தட்டுகிறவனுக்கு ஒரு தேவை இருக்கிறது. உள்ள இருக்கிறவனுக்கு தட்டுகிற இறைவனுக்கு ஒரு தேவை இருக்கிறது. காரணம், அவர் வராரு, கதவை தட்டுறாரு. எதுக்கு தெரியுமா? அவருக்கு தாகம் இருக்கிறது. கதவை தட்டுற நானு, ஐயா எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுங்க தான் கேட்கணும். ஐயா எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுங்க, தாகமாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கதவை தட்டுவது தெரியுங்களா? அவருக்கு தாகமாக இருக்கிறது. என்ன தாகம்? நம்மை மனம் மாற்றுவதற்கான தாகம். நாம போற வழி சரியில்லை, நம்முடைய வாழ்க்கை சரியில்லை. யார் ஒரு நீ நினைக்கலாம், நீங்கள் நினைச்சிருப்போம், நாங்கள்லாம் எங்க குடும்பமெல்லாம் எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா? நாங்கள்லாம் 500 வருஷம் பாரம்பரியம் உள்ள கிறிஸ்தவங்க, 1000 வருஷம் பாரம்பரியம் உள்ள கிறிஸ்தவங்க. நாங்கள்லாம் எப்பேற்பட்டவங்க தெரியுமா உனக்கு சொல்லுவோம்ல. சிலர்லாம் ரொம்ப பெருமையாக சொல்லிக்குவாங்க. காரணம், எனக்கு கோவில் வேண்டாம், எனக்கு நாங்களாம் அப்பவே அப்படிப்பா, நாங்கள்லாம் பெரிய ஆளுங்கப்பா, நாங்கள்லாம் நேராக எங்கே போயிடுவோம்? பரலோகத்துக்கு போயிட்டு. யூதர்கள் அப்போ தான் நினைச்சாங்க. யூதர்கள் சொன்னாங்க இயேசுகிட்ட, இயேசு சொன்னாரு நீங்கள் மனம் மாற வேண்டும் என்று சொன்ன பொழுது, எங்களுக்கு உன்னுடைய போதனை எல்லாம் தேவையில்லை. காரணம் என்ன? எங்களுக்கு கடவுள் கொடுத்த தோரா இருக்கு, சட்டம் இருக்கிறது, பைபிள் இருக்கு, பின் எங்களுக்கு உன்னுடைய வார்த்தை தேவையில்லை. இன்னொன்னு சொன்னாங்க, எங்களுக்கு எருசலேம் தேவாலயம் இருக்கிறது, எங்களுக்கு உன்னுடைய போதனை தேவையில்லை. இன்னொன்னு சொன்னாங்க, நாங்கெல்லாம் ஆபிரகாமினுடைய சந்ததிகள், எங்களுக்கு பைபிள் வேண்டாம். அதான் யூதருடைய சிந்தனை. யூதருடைய சிந்தனை அதுதான். நாங்கள் எங்களுக்கு இறைச்சட் ஆண்டு கொடுத்த சட்டம் இருக்கிறது, நாங்கள் எங்களுக்கு எருசலேம் தேவாலயம் இருக்கிறது, எங்களுக்கு நாங்கள் ஆபிரகாமின் சந்ததிகளாக இருக்கிறோம், எனவே எங்களுக்கு உன்னுடைய போதனை வேண்டாம் என்று சொன்ன பொழுது, ஆண்டவர் இயேசு வழியாக தந்த மீட்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ளல. அன்புக்குரியவர்களே, ஏற்றுக்கொள்ளல. இன்னைக்கு நாமளும் அப்படிதான் இருக்கிறோம். நாங்கள் அப்படிப்பட்டவங்க, நாங்கள் இப்படிப்பட்டவங்க பழைய புராணங்களை பேசிக்கொண்டு அல்ல, நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்தது, தாங்கள் உயர்ந்தவங்களா தாழ்ந்தவங்களா என்று சொல்லி அதில் பெருமைப்பட்டு கொண்டு நம்முடைய முன்னோர்கள் வாழல. நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்தது, எங்களுக்கு மேலாக ஆண்டவர் இருக்கிறார். இறைவா, எல்லாம் நீர்தாம், எல்லாம் நீதாயா, நீ கொடுக்காம ஒன்றும் இல்லையா என்று சொல்லிக்கொண்டு தங்களை தாழ்த்தி கொண்டு இறைவனை வரவேற்ற ஒரு சமூகம் தான் நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை நிலை என்பது. ஆனால் இன்னைக்கு நாம ஆண்டவர் இயேசு தட்டி கொண்டு நிற்கிறார். நம்ம வீட்டில் வந்துட்டு, கோவிலுக்கு வாயா, ஜெபத்துக்கு வாயா, வழிபாடுக்கு வாயா. காரணம் என்ன? உனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு உனக்கு தெரியாது. சில நம்ம நினைப்போம், ஐ ஆம் ஓகே, நான் நல்லா தான் இருக்கிறேன், எனக்கு என்னையா கவலை இருக்குது, நான் நிம்மதியாக இருக்கிறேன்னு எனக்கு என்ன கவலை இருக்குது, எனக்கு எதுவும் சிக்கலும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் நமக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு நமக்கு தெரியுதோ இல்லையோ, யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? சிலுவையில் தொங்கியவனுக்கு தெரியும். எனக்காகவும் உனக்காகவும் சிலுவையில் தொங்கிய ஆண்டவருக்கு தெரியும் என் ஆன்மாவிலே என்ன குறை இருக்கிறது. வெளியில நல்லா தான் இருக்கிறோம். சிலர் சொல்லுவாங்க இல்லையா, என்னையாச்சு உனக்கு, வெளியில் இவ்வளோ பார்த்து இவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கிற, ஆனால் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டே இருக்கிறியே. சிலர் பாப்பமே, சிலர்லாம் சிலர் சொல்லுவாங்க, கவுன்சிலிங் வரும்போது சொல்லுவாங்க, ஃபாதர் நான் உடம்பெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது, என்னன்னே தெரியல ஃபாதர், டாக்டர்கிட்ட போகிறேன், எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒன்றுமே இல்லை, ஆனால் உடம்பெல்லாம் பலவீனமாக இருக்குது. எனக்கு என்ன குறை இருக்குன்ட்டு எனக்கு தெரியாது, ஆனால் யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். எனவே தான் ஆண்டவர் இயேசு உன் வாழ்க்கையின் கதவை தட்டி கொண்டிருக்கிறார். வாழ்க்கையின் கதவை ஆண்டவர் தட்டி கொண்டு நிற்கிறார் மக்களே. ஏன்னா அவரால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை என்னவென்பதை உணர்ந்து அவற்றுக்கு சரியான தீர்வை கொடுக்க முடிந்தது இவர் மட்டும்தான், வேறு யாருமே அல்ல.